எல்லோரையும் பார்த்து பேசத் தொடங்குகிறார். ஆண்மநேய அன்பர்களே, வந்தனம் வந்தனம். தர்மசாலைக்கு வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அதனால் எனது தனிமைக்கும் யோக சாதனங்களுக்கும் பல்வகையாலும் தொல்லைகள் ஏற்பட்டு வருகின்றன. இதை தவிர்ப்பதற்காக நான் தனித்து வசிக்கும் பொருட்டு ஓர் இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன். இந்நிலையிலே வடலூருக்கு தெற்கே 3 கல் தொலைவில் உள்ள இந்த மேட்டுக்குப்பம் கிராமத்து மணியக்காரரும் மக்களும் இங்கே வந்து நான் வசிக்கும்படியாக மிகவும் வற்புறுத்தி கூறினார்கள். இது எனது தனிமைக்கும் யோக சாதனங்களுக்கும் ஏற்ற இடம் என்பதாலும் இவ்வூர் மக்களின் அன்பான அழைப்பை மறுக்க முடியாததாலும் இது காலம் வசிப்பதற்காக நான் இங்கே தங்கியிருக்கின்றேன். இந்த மேட்டுக்குப்பம் பக்கத்தில் உள்ள கருங்குழி ஆகிய 2 கிராமங்களிலும் வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் வைஷ்ணவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இப்போது நான் தங்கியிருக்கும் திருமாளிகைக்கு வைணவ ஆச்சாரியார்கள் எழுந்தருளி சில காலம் தங்கி இப்பகுதி மக்களுக்கு உபதேசமும் சம்பிரதாய தீட்சையும் செய்து வைப்பது வழக்கம். எதனாலோ பலகாலமாக அந்த ஆச்சாரியார்கள் இந்த திருமாளிகைக்கு வந்து தங்கி சமய சம்பிரதாயங்களை செய்யவில்லை. அதனால் பயனின்றி இருந்த இந்த திருமாளிகையில் இவ்வூர் மக்களின் அன்பை ஏற்று அடியேன் வந்து தங்கிவிட்டேன். இதுகாரும் ஆச்சாரியான் திருமாளிகை என்று வழங்கி வந்த இது இனி வருங்காலங்களில் சித்திவளாக திருமாளிகை என வழங்கப்படுவதாகும் என்று பேசினார் வள்ளல் பெருமான். உடனே வேலாயுத முதலியார் பணிவோடு, சுவாமிகளே, இடையில் குறிப்பிடுவதற்கு மன்னித்தருள வேண்டும். இந்த திருமாளிகைக்கு சித்திவளாக திருமாளிகை என்று அருமையாகவும் அற்புதமாகவும் பெயர் சூற்றி அருளினீர்கள். தாங்கள் இவ்வாறு பெயர் அமைத்தது யாது காரணம் பற்றி என்பதை தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே பெருமான், நல்லது பெரும்புலவரே, சித்தி என்பது வீடு பேறு, வளாகம் என்பது இடம். சித்தி வளாகம் என்ற வார்த்தைக்கு சித்தியை தரும் இடம், அதாவது வீடு பெற்றை அளிக்கும் இடம் என்று வள்ளல் பெருமான் கூற ஆழ்ந்த பொருள் என்று அனைவரும் பாராட்டினார்கள். அடுத்து, அப்படியானால் முக்திக்கும் சித்திக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிறார் வேலாயுத முதலியார். ஏனெனில் நம் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள். இந்த சித்தி முத்தி, சித்தி தருநாதன் முத்தி தருநாதன் என்றெல்லாம் வரும் நம்முடைய சிவபோக சாரத்திலே. ஆக இங்கு அதை கற்றறிந்த வேலாயுத முதலியார், சாமி, முத்திக்கும் சித்திக்கும் வேறுபாடு என்ன என்று கேட்கிறார். பெருமான் அவரது கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கி, சமயவாதிகள் முத்தியே முடிவான பேறு என்பார்கள். ஏனெனில் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருந்தகை பேசுவதால் அங்கே முத்தி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். முத்தி என்ற வார்த்தை முற்றிய என்ற பொருளிலே இருந்து சொல் திரிவானது. தேங்காய் முற்றியது என்றால் கண்டிப்பாக அது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும். ஆன்மா முத்தி தன்னுடைய கடின நிலை மாறி அந்த வெண்மையான தேங்காயை போல பக்குவமடைந்து பெரிது உயிரை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை அடையும் பொழுது அது முற்றியது என்று கூறுவது போல, இங்க முத்தி என்பது ஆன்மா குணங்களாலும் செயல்களாலும் வாழ்வியலாலும் முற்று பெற்ற உயர்ந்த அன்பான நிலை அடைவதற்கு முத்தி என்று பெயர். ஆகவே சமயவாதிகள் முத்தியே முடிவான பேறு என்பார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. சமயாதீத சமரச சன்மார்க்கர்கள், திருமூலர் போன்றவர்கள் சித்தியே முடிவான பேறு என்பதை உணர்த்துவதற்காக இந்த சித்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். முக்தி என்பது அடைய வேண்டிய நிலைக்கு
முன்னுறும் சாதனம். அதாவது நீங்க சித்தி அடைந்து பிறவா நிலை அடைவதற்கான ஒரு சாதனமே முத்தி பேர். சித்தி என்பது இறைவனோடு கலந்து இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை சித்தி என்பது. எனவே அந்நிலையை சேர்ந்து அனுபவிக்கும் அனுபவம், அதாவது முத்தியை அடைவது சித்தியை அடைவதன் பொருட்டே ஆகும் என்று கூறிய வள்ளல் பெருமான், முத்தி என்பது முன்னொரு சாதனம், அத்தகவென்ற என் அருட்பெருஞ்சோதி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்ற என் அருட்பெரும் சோதி என்று பேசினார். அதாவது அன்பர்களே கேளுங்கள், முத்தி என்பது நிலைமுன் ஒரு சாதனம். அதாவது சித்தி அடைவதற்காக நாம் கைகொள்ளக்கூடிய ஒரு உபாய நிலையாகிய சாதனத்துக்கு முத்தி என்று பெயர். சித்தி என்பது அந்த முற்றிய பக்குவ நிலைப்பட்ட ஆன்மாக்கள் பிறவா நிலையை அடைவதற்கான அந்த செயலுக்கு சித்தி என்பது பெயர். தாய்மான சுவாமிகள் பேசுவார், சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடினான் பராபரமே என்று பேசுவார். அவ்வழியிலே இங்கே சித்தி என்பது இறைவனோடு தனக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து இறைவன் காட்டக்கூடிய அந்த பஞ்ச கருத்தியங்களை, பஞ்ச காரியங்களை, 5 வித தர்மங்களை எவன் ஒவ்வொரு ஆன்மாவும் அடைந்து வாழ்வதே சித்தி நிலை. ஆக என் அன்பிற்குரியவர்களே, அந்த சித்தி நிலை அடைந்து முடிவான வீடு பேற்றை அடைந்து அனுபவிப்பதற்கு சித்தி என்று பெயர். மீண்டும் தெளிவாக கூறுகிறேன், முத்தி என்பது ஒரு சாதனம். சித்தி நிலை அடைவதற்கு, வீடு பேற்றை அடைவதற்கான ஒரு சாதனம் முத்தி. முத்தி என்பது பக்குவ நிலை, முற்றி என்பதனுடைய சொல் திரிவு முத்தி. ஆக முடிவான வீடு பேற்றை அடைந்து அனுபவிப்பதற்கு சித்தி என்று பெயர். அந்நிலை அடைவதற்கு பயன்படும் பாசநீக்கமாகிய சாதனமே முத்தி. பாசநீக்கமாகிய முத்தியை பெற்றால் மட்டுமே வீடு பேராகிய சித்தியை பெறலாம். பாசநீக்கமாகிய முத்தியை பெறுவது வீடு பேராகிய சித்தியின் பொருட்டே ஆகும். இங்கே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் என்று அனைவரையும் நோக்கினார் வள்ளல் பெருமான். இங்கே பாசநீக்கம் என்பது குடும்ப பற்றி விட்டு வீடுவதோ, அல்லது நீங்கள் காட்டிற்கு சென்று கண்மூடி அமைவதோ, அல்லது இந்த மனித உலகத்தை விட்டு எங்கோ போய் அமைதியாக அமர்வதோ பாசநீக்கம் கிடையாது. பிறவியிலேயே நம்மோடு கலந்து இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிய பாசத்தை நீக்கினால் முத்தி பெறும். அதை விடுத்து குடும்பத்தை விட்டு சன்னியாசியாக செல்வதோ, பெற்றோர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ பயன்படாமல் நீங்கள் மட்டும் இறைநிலையை அடையலாம் என்று நினைக்கக்கூடியதோ முத்தி நிலையாகாது. எனவே பாசம் என்பது இங்கே ஆன்மாவை சூழ்ந்துள்ள, ஒவ்வொரு உயிர்களையும் சூழ்ந்துள்ள அறியாமையாகிய இருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வள்ளல் பெருமானாகிய சிறிய தங்கள் வழக்கிலே தாங்கள் கூறப்போவது ஒன்று. இந்த வடலூர் ராமலிங்கம் பாசநீக்கம் என்று கூறிவிட்டார், குடும்பத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றெல்லாம் யாரேனும் தீர்மானித்தால் அது அஞ்ஞானமானது. உடையுறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றறிய அருட்பெரும் சோதி என்று கூறி மேலும் கூறுகிறார், முத்தி பாசமாகிய வீடு. அந்த பாசமாகிய வீட்டிலிருந்து அறியாமையாகிய இந்த உலகியல் பற்றுக்களில் இருந்து தேவைக்கு அதிகமான ஆசைப்படுதல் முதலியானவற்றை நீக்கி சிவப்பேறு அடைதலே இந்த சித்தி அடைவது என்று பொருள். அப்படிப்பட்ட சிவப்பேராகிய உங்கள் சித்தமலம் அருமித்தால் சிவமாகி விடுவீர்கள். இங்கு மலம் என்பது சாதனமாகிய இந்த பஞ்சபூதங்களில் நாம் வாழ்கின்ற இந்த உலகை குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. அது நம் மனதில் உள்ள மலம், ஆணவ மலம், கண்மம் மலம், மாயை மனம் ஆகிய 3ஐயும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம். அந்த சிவப்பேராகிய சித்தியை தரும் இடமே சித்திவளாகும் என்று முடிக்கின்றார். அனைவரும் அப்படியே
திகைத்து போய் சன்மார்க்க வாழ்வு எங்கும் பரவுக பரவுக என்றார்கள். இடையிலே வள்ளல் பெருமான் திடீரென்று காணாமல் போய்விடுகிறார். பல இடங்களில் தேடியும் எங்கும் சாமிகளை பார்ப்பது அரிதாயிற்று. அவர் அந்த சித்தி வளாகத்திலே அருவநிலை யோகம் என்பதை மேற்கொண்டு தன் உடம்பினை, அதாவது பஞ்சபூதங்கள் ஆகிய தம் உடம்பை மீதி 4 பூதங்கள் நீக்கி காற்றோடு கலக்கச் செய்து அருவநிலையில் சில நாட்கள் இருக்கிறார். இதை பிறர் அறியா வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அரூபியை கண்டு அஞ்சுவார்கள் என்று கூறி சித்தி வளாகத்தின் பக்கம் யாரும் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார் வள்ளல் பெருமான். எனவே யாவரும் அங்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் எழுதிய அந்த கடிதத்தை வேலாயுத முதலியார் வாசிக்கிறார். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அடியேன் ராமலிங்கம் அறிவிப்பது, ஒருவனை பற்றி நிறைய பெயர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். நான் இன்னும் கொஞ்சம் தியானத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகிறேன். நான் எங்கும் சென்று விடவில்லை. என்னுடைய உடல் பிரபஞ்சத்திலே கலந்திருக்கிறது. அது பரியந்தம் நான் மீண்டும் வருவரை பொறுத்திருங்கள். நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன். அஞ்ச வேண்டாம். சாலையை வருவாய் சிறப்பாக லகுவாய் நடத்துங்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய என்று முடித்திருந்தார் கடிதத்தை. அதன் பிறகு எல்லோரும் வள்ளல் பெருமான் இன்னும் முத்தியடையவில்லை, இங்குதான் இருக்கிறார் என்று கூறிய நேரத்திலே அங்கே வள்ளல் பெருமான் ஒரு விளக்கேற்றி வைத்து அதற்கு சபாபதி சிவாச்சாரியாரை கொண்டு தினமும் மாலை வேளையிலே பூஜை செய்ய சொல்லி பணித்திருந்தார். அதை வழிபடுவதற்காக அனைவரும் சென்றார்கள். இந்த சூழ்நிலையிலே வள்ளல் பெருமான் கட்டளைப்படி தர்மசாலையை நிர்வகித்து வரும் புதுச்சேரி சதாசிவம் செட்டியார் என்பவர் காலை பூஜை முடித்து பசித்து வந்தவர்களுக்கு உணவளித்து பராமரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவசர அவசரமாக வந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் செட்டியாரை கண்டதும், செட்டியாருக்கு வணக்கம் என்றார். சதாசிவம் செட்டியார், சபாபதி சிவாச்சாரியை வாருங்கள் வாருங்கள் வணக்கம் என்றார். அப்படி வரவேற்றவர் அவருடைய கோலத்தை பார்த்து அசந்து போனார். அடடே சுவாமி, என்ன இது? தங்கள் கை கால் முகமெல்லாம் தீக்காயம் பட்டது போல் இருக்கிறது. எதனால் ஏற்பட்டது? ஏன் இப்படி என்று கேட்டு பதற சிவாச்சாரியார் சற்று வருத்தத்தோடு, மனம் கேட்கவில்லை செட்டியாரே, அதனால்தான் வந்தேன். பெருமான் ஏற்றி வைத்து கடந்த காலங்களிலே ஒரு நாள் சிதம்பரத்திலே என்னை கண்டு, சாமி, நான் ஒரு அருட்பெருஞ்சோதி வழிபாட்டினை ஏற்படுத்தி தருகிறேன், அதற்கு தாங்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் கூறியதை கேட்டு அவருடைய அருளால் இங்கு வந்தேன். பெருமான் ஏற்றி வைத்த சாலை தீப ஜோதியை வழிபட்டு வருகிறேன். ஏனோ இன்று மனம் கேட்கவில்லை, தீபஜோதியை வழிபட வேண்டும் என்று தோடியது. அது கொஞ்சம் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று குரல் தடுமாற கூறினார். கூறியவர் அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு செட்டியாரிடம் ரகசியமாக, சுவாமிகளை பற்றிய ஒரு விஷயம் பரம ரகசியம், யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது, அப்படித்தான் நினைத்திருந்தேன். இருந்தாலும் தாங்கள் இத்தனை தூரம் என் உடன் காயங்களுக்கான காரணத்தை கேட்கும் பொழுது சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று, நான் சொல்வதை தயவு செய்து வள்ளலாருடைய காலபரியந்தம் தாங்கள் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று செட்டியார் உறுதியளிக்க சிவாச்சாரியர் கூறினார், சுவாமி, செட்டியாரே, பிரம்மதண்டிகா யோகம் என்று ஒன்று இருக்கிறது, தங்களுக்கு தெரியுமா என்றார்.
உடனே செட்டியாரும் நன்றாக தெரியுமே, சித்தர்கள் எல்லாம் செய்வது கனல் வீசும் தீச்சட்டிகளுக்கு நடுவே அமர்ந்து மிக கடினமாக செய்கிற யோகம் ஆயிற்று அது என்றார். உடனே சிவாச்சார், ஆம் செட்டியாரே, சித்திவளாக திருவரையில் தமக்கு இரு பக்கத்திலும் இரும்பு சட்டியில் நிலக்கரி எரிந்து கொண்டிருக்க கதவை தாளிட்டுக் கொண்டு சுவாமிகள் அடிக்கடி பிரம்மதண்டிகா யோகம் செய்து வருவது போல் தெரிகிறது என்றார். செட்டியார் திகைத்து போய், அப்படியா என்றார். உடனே சபாபதி சிவாச்சாரியார், நேற்றைய முன்தினம் சுவாமிகளை தரிசிக்க சித்திவளாகம் போயிருந்தேன். சாமிகள் தமது அறையில்தான் இருக்கிறார் என்ற அன்பர் ஒருவர் சொல்ல, அது சமயம் சுவாமிகள் பிரம்மதண்டிகா யோகத்தில் இருந்தார் என்பதை அறியாமல் அடியேன் அங்கு சென்றேன். கதவை சுவாமிகள் சரியாக மூடவில்லை போல் இருக்கிறது. இந்த விஷயம் தெரியாமல் அவசரப்பட்டு கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே போனேன். போன வேகத்தில் என் கால்பட்டு இரும்பு சற்றியுள்ள நெருப்புகள், அந்த நிலக்கரியினாலான நெருப்புகள் சிதறி என் மீதும் சாமிகள் மீதும் விழுந்தன. ஆனால் என்ன அதிசயம் பாருங்கள், அப்படி விழுந்த நெருப்பு துண்டங்கள் சாமிகள் மேனிக்கு யாதொரு தீங்கையும் விளைவிக்கவில்லை. ஆனால் என் உடம்பில் எங்கெல்லாம் நெருப்பு துண்டங்கள் பட்டனவோ அங்கெல்லாம் எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டு வெளியே வருகிறார். அங்கே தர்மசாலைக்கு எதிரியுள்ள இடத்திற்கு வந்து அங்கே இருந்த அன்பர்களை பார்த்து, இந்த இடத்திலே சமரச வேத பாடசாலை அமைக்க இருக்கின்றேன். இதில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களாகி நல்லறிவு, கடவுள் பக்தி, உயிர் இரக்கம், பொதுநோக்கம் ஆகிய உலகியல் சேவைகள், திரிகரண அடக்கம் முதலிய நற்குணங்களையும் ஒழுக்கங்களையும் கடைபிடிப்பதோடு உண்மை உரைத்தல், வன்சொல் பேசாமல் இன்சொல் பேசுதல், பிற உயிர்களுக்கு உதவுதல் என்று நற்செயல்களை கடைபிடித்து சுத்த சமரச சன்மார்க்கிகளாக வாழ விரும்புபவர்கள் இங்கே வந்து பயிற்சியும் கல்வியும் பெறலாம். அவர்களுடைய குடும்பத்திற்கு தக்கபடி மாதந்தோறும் பொருளுதவி செய்யப்படும் என்று அறிவிக்கிறார் வள்ளல் பெருமான். உடனே எல்லோரும் அதை சாமி தங்களுடைய அருளானைப்படி எல்லாமே நாங்கள் நடக்கிறோம் என்றார். மக்கள் கூறவும் வள்ளல் பெருமான் அவர்களை பார்த்து, அன்பர்களே, அருளானை என்பது பெருமானால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு செயல். என் போன்ற சாதாரண கடையவனை தாங்கள் அந்த வார்த்தைகள் சொல்லி பேசக்கூடாது என்று கூறி அமைதியாக உள்ளே சென்று அமர்கிறார். இப்படி இருந்த பொழுது வேலூர் ஆனந்தநாத சண்முக சரணாலய சுவாமிகள் தர்மசாலை முகப்பில் ஆழ்ந்த சிந்தனையோடு அமர்ந்திருக்கின்றார். அங்கு வந்த முதலியார் சரணாலயரை பார்த்து, சுவாமிகளுக்கு வணக்கம் என்றார். உடனே, என்ன சுவாமி, சித்தி வளாகத்தில் இருந்துதானே இங்கு வருகிறீர்கள் என்றார். உடனே சரணாலயர், ஆமாம், தர்மசாலை நடைமுறைகளை பார்த்து வர சொன்னார். நாம் இல்லையெனிலும் அவை ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் சுவாமிகளுக்கு இருக்கிறது. அவ்வழியே இங்கே வந்தேன். நடப்பதை அறிந்து சற்று மகிழ்வாக இருக்கிறது என்று கூறினார். உடனே வேலாயுத முதலியார், நானும் வள்ளல் பெருமானை தரிசித்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அவர் முன்பு போல் சாலை பக்கம் அடிக்கடி வருவதும் இல்லை என்றார். உடனே வேலாயுத முதலியார், ஆமாம், பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்க விரும்பிய காலத்திலே அதை சார்ந்த ஒளி திருக்கோயில் ஒன்றையும் இந்த வடலூரில் ஏற்படுத்த விரும்பியிருந்தார் என்றார். உடனே சரணாலயர், அதை கூறவே வந்தோம். சாமிகள் அந்த ஒளிக்கோயிலுக்கான வரைபடம் முதலியவற்றை வரைந்து தந்து அனுப்பியிருக்கிறார். அவற்றை நாம் உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் சம்பந்த சரணாலயர். உடனே சுவாமிகள் சொன்ன அனைத்தையும் எம்மிடம் சொல்லுங்கள் என்றார்.
சரணாலயரும் பெரும்புலவரே, ஒரு சமயம் வள்ளல் பெருமானிடம் நான் தேவாரம், திருவாசம் முதலிய திருமுறைகளிலும் சில வழுக்குகள், குறைகள் இருப்பதை பற்றி பேசினேன். அதே சமயத்தில் திருவருட்பாவிலும் அவ்வாறு வலிவு வருகிறதே என்று கேட்டேன். இதற்கு சுவாமிகள், இறைவனுடைய அன்பினால் இறைவனோடு நாம் அனுபவிக்கும் விசாரத்தாலும் சிவானுபவ மேலீட்டாலும் சில வலிவிய சொற்கள் வருவது சகஜம் என்று கூறினார் என்றார்கள். அது மட்டுமல்லாமல் சாமிகள் என்னிடம், ஐயா நீர் அஞ்சற்க, நாம் எழுதிய வாசகத்தினும் செயலிலும் அளவிருந்த குற்றங்கள் இருக்கின்றன. என் செய்வோம்? விசார வாசத்தால் ஆங்காங்கு தவறினோம். அதை பெருங்கருணையுள்ள எமது கடவுள் மன்னிப்பார். மற்றையரும் மன்னித்தல் வேண்டும். யாம் யார் எமக்கு யாதுவினையும் பொழிவினும் சிறியோம். இதனால் நாணுதல் உடையோம் கூறினார். அது மட்டுமின்றி அங்கே சுவாமிகள் வேறு சில மாற்றங்களை சொன்னார். அதை பற்றி விரிவாக இன்னொரு நாள் கூறுவதாக சொல்லி சுவாமிகள் அவருடைய அறையில் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டார் என்று. இப்படியே காலம் சென்றது. வள்ளல் பெருமானை காணாமல் எல்லோரும் தேட ஆரம்பித்தார்கள். பெரும்பாலும் வள்ளல் பெருமான் யாருடைய கண்களிலும் படுவதில்லை. அதோடு அங்கே ஒளித்திருக்கோயிலும் அமைக்கப்பட்டது. அங்கே திருவிளக்கை வழிபாடு செய்வதற்காக வள்ளல் பெருமான் அங்கே வருகிறார். வந்தவர் அங்கே எல்லோரையும் பார்த்து, சன்மார்க்க சங்கமும் தர்மசாலையும் நிலைபெற விளக்கம் செய்யும் பொருட்டு சிதம்பர கோயில் சபைகளை புதுக்கி நிலைபெற விளக்கம் செய்தல் பொருட்டும், எல்லாம் அல்ல திருச்சிற்றம்பல கடவுள் அந்த வடலூர் தர்மசாலைக்கு எழுந்தருளி காட்சி அளிப்பது குறித்தும் அடியேன் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அன்பர்களுக்கும் பெரும்புலவருக்கும் மற்றும் அனைவருக்கும் யாம் தெரிவிப்பது என்னவெனில், சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எந்தவித தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இதுகாலம் தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் வரையிலும் வழங்கும். அதன் மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது கடவுளுக்குரிய சம்மதமாக இருக்கிறது. எனவே இங்கே இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்கின்ற யோகி, ஞானி முதலியவர்கள் ஒருவர் அல்ல. அவரவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தோன்றி மக்களை நெறிப்படுத்தினார்கள். அவ்வழியிலே நமது இந்த பிறவி பயணமும் இருக்கிறது என்று கூறிய வள்ளல் பெருமான் சத்தியஞான சபையை இன்று கூட்ட இருக்கிறோம் என்று கூறினார். அந்த தேதி 1872 ஆண்டு துவக்கத்தில் ஒரு நாள் வடலூர் பார்வதிபுரமே கோலாகலம் பூண்டது. வள்ளல் பெருமான் தோற்றுவித்த அந்த புதுமையான கட்டிடத்தினுள்ளே வெட்டவெளி திடலில் ஆயிரக்கணக்கான சன்மார்க்க அன்பர்களும் ஊர்க்காரர்களும் பொதுமக்களும் அமைதியாக ஆர்வத்தோடு அமர்ந்திருந்தார்கள். பெருமான் கூட்டத்தினர் முன்னே கட்டடத்தின் முகப்பில் தம் பக்கத்தில் சன்மார்க்க சான்றோர்களும் அணைக்க தொண்டர்களும் பணிவுடன் நிற்க உரையாற்றத் தொடங்கினார் வள்ளல் பெருமான். உலகத்தினிடத்தே பெறுவதற்கும் மிக அருமையாகிய மனித தேகத்தை உடலை பெற்ற அன்பர்களே, வந்தனம் வந்தன். அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத
அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்தி அறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் பொருட்டு இது தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றேன் என்று உணர்கின்ற சத்திய உணர்ச்சியால் பெரும் களிப்புடையவனாகி இங்கே நிற்கின்றேன். நீங்களும் அவ்வாறு பெற்று பெரும் களிப்படைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று பேசப்படும் சைவ சமயத்தில் கூறப்பட்ட சிவமார்க்கத்திலே கூறப்பட்ட கடமைகள் அனைவரும் செய்து தன்னிலை உணர்ந்து நன்னூல் பயின்று தாய் முதல் தந்தை முறை அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டி எல்லோரும் எல்லா உயிர்களையும் பேணி எல்லா உயிர்களும் உயிர்களே அவை துன்பப்படக்கூடாது என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கம் காண வேண்டும் என்று விரும்பி அதன் பொருட்டு ஒளித்திருக்கோயில் ஒன்றை காண விரும்பி அருட்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பித்தேன் என்றவர் தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சத் சங்கம் நீடூழி துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிரேன் நின்றனை பாடி ஆடவும் இச்சையாம் எந்த. ஆகவே அன்பின் உறவுகளே, உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பெற்ற குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற இந்த தெய்வப்பதியிலே அருட்பெரும் சோதி ஆண்டவரின் திருவருட் குறிப்பின்படியே திருவருட் சம்மதத்தை பெற்று எனது ஆணைப்படி சற்று வடமேற்கு புறத்திலே நான் வரைந்து கொடுத்த வரைபடத்தின்படி அடியேன் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இருக்கவும் சன்மார்க்க அன்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே அருட்பெரும் ஜோதி ஆகிய நம்முடைய என்று தொடங்கும் பொழுது வேலாயுத முதலியார் குறிப்பிட்டு, சாமி இறை வழிபாட்டிலே நடராஜ திருமேனி அல்லவா தாங்கள் வழிபடுவது என்று கூற, இங்கே ஏன் தீப வழிபாடு என்று கேட்டு உடனே வள்ளல் பெருமான் அவரை அன்போடு பார்த்து, அன்பரே, மாசற்ற ஜோதி என்றும் மலர்ந்த மலச்சுடர் என்றும் ஒளிவளர் விளக்கு என்றும் திருமுறைகளிலே பேசப்படுகின்றவர் எங்கும் நிறைந்து இவ்வுலகு இயங்குவதற்கு காரணமாக அறிவாற்றலாகிய அந்த குற்றமற்ற மாசற்ற ஜோதியாகிய நம் சிவபெருமானின் அடையாளமாக அரூருக திருமேனியாகவே இங்கே இந்த ஜோதியை அடியேன் ஏற்றியிருக்கிறேன் என்று கூறவும், வேலாயுத முதலியார் அற்புதம் அற்புதம் சாமி என்றார். தொடர்ந்து வள்ளல் பெருமான் இத்திருக்கோயிலை அன்பர்கள் அனைவருக்கும் இறையர்களை பெறுவதற்காக திருவருளால் உருவாக்கியுள்ளோம். நாம் எல்லோரும் இந்த ஞான சபை குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தாமே திருவுளம் கொண்டு திருமந்திரத்திலே பேசப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய இவ்வுயிர்களை உலக உயிர்களை பேண வேண்டும் என்ற ஜீவகாருண்யத்தை அனைவரும் அடைவதற்கான உண்மையை விளக்கம் செய்கின்ற ஓர்
ஞான சபையே இந்த உத்தர சிதம்பரம். ஆக இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம், அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே இங்கு அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அற்பெருஞ்சோதியாக இறைவன் இங்கே இந்த தீபத்திலே வீற்றிருக்கின்றார். இவ்வுலகில் இருந்த எல்லாம் இந்த ஒளியில் தோன்றியது, ஒளியில் கலக்கக்கூடியது என்ற ஒரு எளிமையான தத்துவத்தையே இந்த திருவிளக்கு நமக்கெல்லாம் போதிக்கிறது. ஆக தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள்மிகுந்த அறிவுச்சுடராகிய ஆண்டவரை சிவபெருமானை நாம் எல்லோரும் தைப்பூச திருநாள் ஆகி இன்று கண்டு கண்களிக்க வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்றவர் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீங்கி ஒளி தருளும் தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தினையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டு தெய்வம். அன்பர்களே, இன்று முதல் ஜோதி வடிவாக இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து எல்லா ஆலயங்களிலும் நாம் அனைவரும் தீபாராதனை என்கின்ற அந்த ஒளி வழிபாட்டினை காணவே காத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதன் வெளிப்பாடாக சித்தி வளாகத்திலே இறைவனுடைய ஒளி திருமேனியை அறிந்து எல்லோரும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்று வாழ்த்தினார் வள்ளல் பெருமான். பிறகு அமைதியாக அந்த அறைக்குள் சென்றார். அங்கு சென்றவர் அந்த ஜோதியை பார்த்து தன்னை மறக்கிறார். ஏனெனில் அங்கே அற்புதமான நடராஜ சிவம் காட்சியளிக்கிறார். நடராஜ பெருமானை அந்த ஒளி திருமேனியை தரிசித்து வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடுகிறார். அன்பெனும் பீடியுள் அகப்படும் அன்பெனும் கூடியில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் வரும் பொருளே அன்பெனும் கரத்தமரம் அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பர சிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெருமான் அமைதியாக பாடி எளிமையாக அமர்கிறார். எல்லோரும் மெய்மறந்து அங்கே அமைதியாக தியானத்திலே ஆழ்கிறார்கள். நாமும் அவ்வாறே
நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மியாய் சொக்கநாத அவர்களின் பேரொரு கருணை எல்லோருக்கும் உண்டாகி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்தித்து அந்த அமைதியான அந்த நிலையை நாமும் நம் மனதாலும் சிந்தையாலும் அடைய திருவருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சுப்பிரமணியம் ஐயா. நமச்சிவாய வாழ்க்கையா. கைலாசே 2-3 நாளா காணுமே. கைலாஸ்க்கு என்ன ஆளே காணுங்கய்யா. ஆமாங்கய்யா. கைலாஸ் சரி பக்குவப்பட்டாங்களோ என்னவோ தெரியல. நான் பையனுக்கு போன் பண்ணேன், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி, மலைகளை பிடிச்சி எக்கச்சக்கமா திருப்பூர். ஆமாங்கய்யா. என்ன நிகழ்வு